ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நல்லா சலிச்சு எடுத்த 2 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுலேயே 3/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணீரை அந்த மாவில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண மாவு எப்படி இருக்கணும்னா, கையால் கொஞ்சம் மாவை எடுத்து இதே போல் பிடிக்கும்போது இந்த ஷேப்புக்கு வரணும். இந்த மாவை இட்லி தட்டில் ஈரத்துணி வச்சு அதில் இதே போல் பரப்பி வச்சிடலாம். இந்த இட்லி தட்டை இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதித்த உடனேயே அதில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமிலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற இந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் நிலக்கடலையை கொரகொரப்பாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவு வெந்திருக்கான்னு பார்க்குறக்கு இதே போல் உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டி விடும்போது இந்த ஷேப்புக்கு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதில் நம்ம பொடிச்சு வச்ச நிலக்கடலை, 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 கப் வெல்லம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுத்து எலும்பை இரும்பாக மாற்றக்கூடியது இந்த சத்தான டேஸ்டான ராகி புட்டு. தேங்க்யூ.